எப்பா வழுக்க வேணும்ப்பா. ஏக்கா உங்க அப்பா தலையில நிறைய வழுக்க இருக்கு பாருங்க. எல்லாம் கிண்டலா பண்றீங்க கிண்டலு. உங்களுக்கு இளநீ வெட்டி தந்தனா என் பொண்டாட்டி வந்து பார்த்தான்னா என் தலையை சீவி விடுவா சீவி. அவளோட இளநியை வெட்டி கொடுத்துருக்கியாக்கும் சும்மாக்கின்னு. நீங்கள் என்னன்னா என்னையே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏப்பா நான் இளநில வழுக்க இருக்கானுதான்ப்பா கேட்டேன். இந்த பயலோ தான்ப்பா அப்படி கலாய்க்கிறானுவேன். இளநியை குடிச்சிட்டு அவ்வளோ ஓடுங்களே. இங்க பாருங்க தாத்தா, நாங்க அக்கா காண்டி தான் வந்தோம். அவங்க போச்சனா தான் போவோம். அக்கா நாங்க போட்டுமா இருக்கட்டுமா? எனக்கு இருங்க, எங்க போறியே? உங்க அப்பா தான் திட்டுறாரு. அட அவரு அப்படிதான் திட்டிட்டு இருப்பாரு, அதெல்லாம் கண்டுக்கப்படாது. எப்பா போப்பா, உனக்கு தண்ணி பாய்க்க வேண்டிய வேலை இருக்கும்ல, நீ தண்ணி பாய்க்க வேண்டிய வேலையை பாரு. நாங்க இளநியை வெட்டி குடிச்சிட்டு நாங்களே தோண்டி தின்னுக்கிறோம். என்னமோ பண்ணுங்க, அங்க பாத்தியை உடச்சிக்கிட்டு போனாலும் வெறுக்கும் தண்ணி. அந்த போட்டுட்டு நான் உங்களோட பாடுபத்துட்டு நடக்கும்ல. நீங்க பாருங்க மாமா, நாங்க வந்து அப்புறம் நாங்க தண்ணி பாய்க்கோம். சரிம்மா, நான் வச்சுட்டு போறேன் அருவாலாம். உங்க தோட்டத்து இளநீ ரொம்ப டேஸ்டா இருக்குதுக்கா. எல்லா இளநியும் இப்படி தானே இருக்கும். இன்னெல்லாம் எனக்கு ஐஸ் வைக்க பாக்கியோ? ஐயா அப்படி இல்லக்கா, ஒரு சில இளநீ உப்பு வைக்கும் பார்த்துக்கிடுங்க. இது நல்லா இனிச்சு கிடக்கு, அதான் சொன்னேன். ஒருவேளை அது உப்பு தண்ணி பைப்பாங்களா இருக்கும், இது நல்ல தண்ணின்றதுனால இது நல்லா இருக்குமா இருக்கும். தம்பி இதை வெட்டிதாயா? இருங்கக்கா நான் வெட்டி தரேன். கொண்டாங்க கொண்டாங்க, யாருக்கெல்லாம் இளநியை வெட்டணுமோ வெட்டி தரேன், குடிச்சிட்டு தாங்க. தாங்கக்கா, இந்த வெட்டின பீஸை வச்சு வலிச்சு சாப்பிடுங்க, தோண்டி நல்லா இருக்கும். அதான் ஸ்பூன் இல்லையான்னு பார்த்தேன். இதுதான் எங்களுக்கு ஸ்பூன், எப்படிங்க? வாவ் நைஸ். இல்லை சதீஷ், இதே வெட்டி தானே எனக்கு. கொண்டாங்க கொண்டாங்க. இல்ல சதீஷ், நாளைக்கு நம்ம டூருக்கு போறோம்ல, டூருக்கு போறதுக்கு இந்த இளநியை வெட்டி பாட்டில் அடைச்சு கொண்டு போயிட்டானே. அடைச்சிருக்கு பேரே, இளநீ கெட்டு போயிரும்ல. ஆமா புளிச்சிரும். தண்ணிலாம் ரொம்ப நேரத்துக்கு வைக்க கூடாது, உடனே கெட்டு போயிரும். ஆமா, இந்த இளநியே வழுக்கையே கெட்டு போயிரும். தோண்டி கொஞ்ச நேரம் வச்சிருந்தாலே ஒரு மாதிரி புளிப்பு தட்டிரும். ஓ அப்படி வேற இருக்கா? அதெல்லாம் வெட்டின உடனே குடிச்சிடணும், அதான் உடம்புக்கு சத்து. ஸ்டோர் பண்ணிலாம் எதுவும் குடிக்க கூடாது. ஆமா ஆமா, ஹெல்த்தி ட்ரிங்க்னு எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் குடிச்சு அது உடம்புக்கு கெடுதல் தான். எல்லாத்தையுமே ஃப்ரெஷ் அந்த மாதிரி அப்பவே வெட்டி அப்பவே குடிச்சிடணும். இதெல்லாம் நம்ம சொன்னா நம்மள முட்டாள்மாங்கக்கா, சும்மா இருக்கணும், நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமா, எந்த ஊருக்கு டூருக்கு போறிய? கோயம்புத்தூருக்கு போறோம். ஏதோ 2-3 கோயில் போலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா வேற ஏதோ அங்க ஏதோ சுத்தி பார்க்குற இடம்லாம் இருக்கும். நாங்க எங்கேன்னு தெரியல, போனாதான் தெரியும். பையனெல்லாம் ஓவர் பில்டப் கொடுத்துட்டு இருக்கானுங்க, என்ன பண்ண போறாங்கன்னு எங்களுக்கே தெரியல. ஆனா எனக்கு இந்த ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் கூட்டு போற டூரை விட இங்க நம்ம எல்லாம் ஊருக்குள்ள டூர் வேன் பிடிச்சு காசு போட்டு போறது தான் நல்லா ஜாலியா இருக்கும். அப்படியா? அப்படிலாம் போவீங்களா? ஆமாக்கா, நீங்க வந்தது இல்லைல்ல, நாங்களும் ஊருக்குள்ள அவ்வளோ சேர்ந்து டூர் பிடிச்சு காசு பிரிச்சு நல்லா பிளாக் தண்டர்லாம் போனோம். அப்புறம் சென்னைக்குலாம் ஒருக்கா டூருக்கு போயிட்டு வந்துருமா, ட்ரெயின்ல போலான்னு ஆசைப்பட்டு. இங்க பக்கத்துல கன்னியாகுமரி குற்றாலம் எல்லா இடமும் போயாச்சு. அடுத்து எங்க போறதுன்னு தெரியல. காலேஜ் டூருக்காவது போறாவ, அங்கேயாவது போவோம்னு நினைச்சுக்கிட்டு போறோம். இல்லை நாங்களும் வரலாமா? அக்கா நீங்க கொஞ்சம் பொறுங்க, நாங்க காலேஜ் டூர் போயிட்டு வந்துடுறோம். இடம்லாம் நல்லா இருந்ததுன்னு வைங்க, நம்ம எல்லாம் அங்க ஃபேமிலி ட்ரிப் மாதிரி இங்க எல்லாரும் டூருக்கு மறுபடியும் பிளான் பண்ணி லீவுக்கு போலாம். மே மாசம் லீவுக்கு நாங்க வருஷம் எங்கனா டூர் கிளம்பி போயிருவோம். அதனால நாங்க முடிச்சிட்டு வாரம் ஃபர்ஸ்ட், அப்புறமா நீங்க ஜாயின் பண்ணிக்கிடலாம். சரில, சீக்கிரமா போ, டூர் பிளான போடுங்க, நாங்களும் வரோம். காலேஜ் டூர் எப்படி இருக்குன்னு தெரியலக்கா, முக்கியதான் போகும்னு நினைக்கேன். டேய் அதெல்லாம் நல்லா ஜாலியா இருக்கும்ல. ஜாலியா இருந்தா சரிதான். எல்லாம் எடுத்து வச்சிட்டியால? எனக்கு என்ன, என்னோட காலேஜ் பேக்ல என்ன ஒரு 2 செட் துணியை மட்டும் எடுத்து வைப்பேன், அவ்வளவுதான். பேஸ்ட் பிரஷ் அப்புறம் பவுடர்னு வேற எதுவும் எடுத்து வைக்க மாட்டியா? அதெல்லாம் எதுக்குல நமக்கு, நம்மள நேச்சுரல் பியூட்டி, அதெல்லாம் பொண்ணுங்களுக்கு தான் தேவைப்படும். அதுங்கலாம் அதெல்லாம் எடுத்து வைக்கும். தூங்காத 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 சின்ன பொண்ணு, தூங்காத தூங்காத தூங்காத. தூக்க மாத்திரையை விட இந்த பவர் படிப்புக்கு தான் இருக்கு போல இருக்கு. புக்கை திறந்ததும் எப்படி சொக்குது கண்ணு. இதே உங்க அம்மா கிட்ட உன்னை எப்படி ஆயினும் பாஸ் ஆக்கிடுவோம் படிக்க வச்சுன்னு சொன்னோம். ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அறிகுறியாவது இருக்காவ நீ பாஸ் ஆவதுக்கு? அதெல்லாம் நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத சோனி, பாஸ் ஆயிடுவேன். பார்க்க தானே போறோம். நீ கண்ட இடமெல்லாம் இப்படி படுத்து கிடந்து உருண்டுட்டு அடக்கிய பேண்ட்டுக்குள்ள பூராங்கிறான் பச்சுனா என்ன பண்ணுவேன்? அட என்னப்பா சொல்ற சோனி? அத்தாடி அத்தா, பூராலாம் வருமா? பின்ன தோட்டத்துக்குள்ள வராதவ இப்படி கடந்து உருண்டுட்டு அடக்கா எங்க பார்த்தாலும் இருக்க முடியலப்ப ஜோனி, உட்கார்ந்துலாம் கிடந்து நம்மளுக்கு எதையும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. நீ இவ்வளவு நேரம் என்ன படிச்சேன்ட்டு ஒப்பிக்கியா? இல்ல ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒப்பிக்க. என்ன இதேதான் நாய நீ 1/2 மணி நேரமா சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல இப்போ ஒரு 5 நிமிஷத்துல தந்துருவேன்.
அப்புறம் நீ எந்த பக்கத்தில் திருப்பினாலும் நீ கொஸ்டின் கேளு, நான் டான் ஆன்சர் பண்ணிடுவேன். ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் வராது என்ன, ஸ்டார்டிங் ட்ரபிள். நீ ஏதாவது கேட்டேன்னா அதை ஸ்டார்டிங் லைன் மட்டும் எடுத்துக்கூடனே. ஆமா, பரீட்சையில் அங்கே ஸ்டார்டிங்ல எழுத நான் தானே வருவேன். அதுக்கு இல்லவ எந்த கொஸ்டின் எந்த இதுன்னு கொஞ்சம் மறந்துடும் பார்த்துக்க டக்குன்னு. ஸ்டார்ட் அப் மெமரி லாஸ் அது எனக்கு. பைத்தியக்காரி நான் தான் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு திரு வெயிட் பண்ணா நீ சொல்லிக்கிட்டு திரிய. தெரியுதுல்ல, என் கஷ்டம் உனக்கே புரியலன்னா வேற எப்படி பேச்சு ஓடி நான் பாஸ் ஆவேன். இப்ப சின்ன பொண்ணு என்னப்பா பூமாரி, உங்க அம்மா வந்திருக்காவ வா. என்னது எங்க அம்மா வந்திருக்காளா? எதுக்கு? பிள்ளை தோட்டத்துல போய் படிச்சுக்கிட்டு இருக்குன்னு உனக்கு சுவாரெல்லாம் பொங்கி எடுத்துட்டு வந்திருக்காவ. போட்டு என்னது எங்க அம்மா எனக்கு சோறு கொண்டு வந்திருக்காளா? ஆமா சின்ன பொண்ணு, வேணா வந்து பாரு. இப்ப சின்ன பொண்ணு நீ போ போய் சாப்பிடு. இவன் நீங்களாம் சாப்பிடாம நான் மட்டும் எப்படி போய் சாப்பிடுறது? எங்க அம்மையும் சோறு கொண்டு வந்திருக்கா, நாங்களும் சாப்பிடுவோம். நீ போய் சாப்பிடு, உங்க அம்மா உன்னையும் தேடி வந்திருக்காவல்ல. இப்ப சோனி எல்லா முருங்கைக்காயும் பறக்கிட்டியா? கொண்டா தூக்கு, நான் கொஞ்சம் தூக்கிட்டு வரேன், நீ கொஞ்சம் தூக்கிட்டு வா, நீயும் வா. இல்ல பூ மாதிரி என்ன கொஞ்சம் கிடக்குது பறிச்சு போட்டது, அதையும் பறிக்கணும். அப்புறம் ஒன்று ரெண்டு பறிக்காம விட்டு போய் கிடக்கு, அதையும் பறிச்சுட்டு வரேனா. நீங்க 2 ரூபா போங்க. அட வாத, மீதியே வந்து பறக்கிக்கிடலாம். நானும் வாரேன். நானும் சந்தியாலும் நிறைய பறக்கிட்டோம். நான் அடுத்து சாப்பிட்டுட்டு உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு. சரி. ஏ சின்ன பொண்ணு, எல்லாம் ஓடியா வாங்க சாப்பிடலாம். நேரம் இல்ல. அந்த வாரம் பெரியம்மா. உங்க அம்மா வேற சோறு கறியெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கு பொம்பளை. நான் வேண்டான்னு சொல்ல கேட்காம கூப்பிடதான் வந்தேன் பெரியம்மா நானே உங்களை. அப்படியா? நான் தப்பு கவனிக்காம வந்துட்டேன்னா நீ வந்தது தெரியாம. பத்திராளியக்கா சோறு கொண்டு வந்தேன்னு சொன்னதான் சரின்னு நானே இவ்வளோ கூப்பிடுங்க வந்தேன். ஏன்னா இவ்வளோ 2 கிண்ண தானே கிடந்தாலும் வேணும். சரி வாங்க. ஆமா, அவைய தான் கூப்பிட சொல்லி விட்டவ, அதான் வந்தேன் பெரியம்மா. எல்லாத்தையும் முருங்கைக்காவை எடுத்துக்கிட்டு வா. ஐயோ, ஏற்கனவே எனக்கு தூக்கம் சொக்குது. இல்லை சாப்பிட்டேன்னா அந்த ஆளும் உறங்கிடுவேன்னு. அதுக்கப்புறம் மூஞ்சி கழுவிட்டு உட்கார்ந்து படிப்பை சாப்பிட்டுட்டு நல்லா படிப்பு மண்டையில ஏறும். என்னத்தை யாருது போங்க, புக்கத்துக்கு கணத்துக்குள்ள தூக்கி போட்டு போயிடலாமான் இருக்கு. எவன் நில்லு, நாங்களும் வரோம். முருங்கையில் கொஞ்சம் காய் கிடந்துச்சு வேற, அது அந்த அளவு கடந்தாலும் வேற முத்தி போவோம். சந்தையில் விற்களவுக்கு பெருசாக நிறைய காய் இல்லைனாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு கட்டு கொண்டு போய் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு காய் கிடந்தது, அதான் பறிச்சு போட்டுட்டு வந்தேன். பிள்ளைகள் எல்லாம் அங்கே பறிச்சுட்டு நடந்தாலுவே. அப்படியா? சரி. சின்ன பொண்ணு படிச்சாலாடே? ஆமா பெரியம்மா, நீங்க பயப்படாதீங்க, எப்படியும் பாஸ் ஆயிருவா. படிச்சுட்டு தான் இருக்கா. அவளை நினைச்சுதான் எனக்கு என்னமோ தெரியல, ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு. சரி, அவ வேற ஆசைப்படுவாளன்னு பிரியாணி செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்தேன். அப்படியா? பிரியாணியா? பரவாயில்லையே. என் முண்டாட்டி என்ன செஞ்சிருக்காளோ தெரியல. நான் என்ன செஞ்சு எடுத்துட்டு வந்தேன்? நான் காரக்குழம்பு தான் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். வாங்கக்கு. வாலட்சுமி, நீங்க போன் பண்ணது எனக்கு சரியா கேட்கவே முடியுச்சுக்கா. நீங்க வேற தோட்டத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னவும் தான் கேட்டுச்சு. அதான் அந்த பிள்ளைல வர சொல்லிட்டு வந்தேன். வரட்டும். பூ மாதிரி அனுப்பியிருந்தானே கூப்பிடறதுக்கு. ஆமா, அந்த பிள்ளைல வருதுவே. நீங்க என்னத்துக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்தீங்க? நான் தான் சோறு கறி எல்லாமே நிறைய தான் கொண்டு வருவேன். இந்த பிள்ளைல தோட்டத்துக்கு வர நேரத்துல எல்லாம் கிடக்கு, நீங்களும் போட்டு சோறு கொண்டு வந்திருக்கீங்க. நான் தான் வேண்டான்னு சொன்னேனே. நீ சொன்ன லட்சுமி, இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. அவ வேற பிரியாணின்னா கொஞ்சம் ஆசைப்படுவா, அதனால சிக்கன் எடுத்திருந்தா அதான் அந்த கொஞ்சம் போட்டு பிரியாணியா செஞ்சு கொண்டு போயிருவோம். வேற தனியா குழம்பு சோறுன்னு கொண்டு போயிடாதுன்னு நான் ஒரேடியா பிரியாணியா போட்டு செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன். சரி, செஞ்சுட்டு வந்துட்டியே. பிள்ளைகளுக்கு பிரியாணின்னா திங்க ஆசைதான் படம். சரி, சாப்பிட்டு போட்டோம். நீங்க கை கால் கழுவிட்டு வந்துட்டீங்களா? உங்களுக்கு சோறு போடட்டுமா? ஆமா, சோத்த போட்டு லட்சுமி சாப்பிட்டுட்டு போய் வேலையை பார்க்கட்டும். பயங்கர ஆட்டமாவெல்லாம் இருக்கு. எப்ப நீ ஆடலையா? அக்கா, நம்ம ஒன்லி ஆடியன்ஸ் தான்க்கா. இவங்களால மட்டும்தான் இப்படி எல்லாம் ஆட முடியும். இந்த பயல்வனோட ஒரே ஃபன்னா இருக்கு ரோஸ். இனிமே நம்ம இந்த பயல்வனை அடிக்கடி நம்ம கூப்பிட்டுக்கிடுவோம். கண்டிப்பா டூருக்கு போயிட்டு வரட்ட அப்புறம் லீவு தானே, பூரா இவங்கள வச்சு நம்ம ஃபன் பண்ணுவோம். ஏக்கா, சுமோட்டா ஸ்விக்கில எல்லாம் போட்டு ஆர்டர் பண்ணி தாக்கா சாப்பாடு. அட இருல, இப்போ எங்க அம்மா சோறு கொண்டு வருவா, வந்ததான் சாப்பிடலாம். எனக்கெல்லாம் இளநீ எல்லாம் சாப்பிட்டு ஃபுல்லாயிருச்சு வயிறு, அதனால எனக்கு வேண்டாம். எங்க அம்மா கொண்டு வர சாப்பாடை நீங்கள் போய் சாப்பிடுங்க. போடே, திண்டு கல்லுக்கு வருவியா,
இத்துணூண்டு கண்ணத்துல கிச்சி நூறு தருவியா நெத்தியில சுருண்ட முடி ஆ, ஆ, ஆ. என்ன சுத்தி இழுக்குதையா ஓ ஓ ஓ ஏ பிங்கி என்ன சோறு உண்டாந்துட்டியா? வா வா வா. உன்னைய தான் இன்னும் காணுமேனு தேடிக்கிட்டு இருந்தேன். அவன் உமரு ஓவனா எங்க பெத்து விட்டுருச்சில ஓடுகாலியே ஏ நம்ம பிள்ளையவே என்ன வார்த்தை சொல்லியா? பின்ன என்ன வீட்ல இருந்து ஒரு வேலையை பாப்பான்னு பார்த்தனா அவ கூட வேலை செய்யவளையும் கூட்டுக்கிட்டு தோட்டத்துக்கு வரேன்னு வந்தானே எங்க அவ காலை முடிச்சு வீட்டுல போட்டாதான் சரி வரும். அவ அங்க பிள்ளைகளோட பாட்டமும் ஆட்டமுமா இருக்கு. எல்லாம் ஒண்ணா விளையாடிக்கிட்டு இருக்காவ. எந்த பயிலோட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கா? இந்தா சின்ன பயிலுவ நம்மூர்கார பயிலுவ தான். அவ தான் வரும்போது கூட்டுக்கிட்டு வந்தா. யார் அது? அதான் அந்த சரசு மூவே, அப்புறம் இந்த போலீஸ்கார மூவ் ஒருத்தவங்கல்ல அந்த பையன்லாம் தான். எது சரசு மோவனா? அந்த பிக்காடி பையல கூட ஏன் இவ சுத்திக்கிட்டு இருக்கா? அவனெல்லாம் யார் தோட்டத்துக்குள்ள விட்டது? அந்த பயலெல்லாம் வெளியே அடிச்சு பத்துங்க. பிங்கி இங்க வேற இந்த மாதிரி எல்லாம் பேசாத. சின்ன பயலுவ கொஞ்சம் அவளுக்கு டைம் பாஸுக்கு பேசிட்டு போறாளா விடா. அவ வயசு பயலோடய பேசிக்கிட்டு இருக்கா. சின்ன பயலோட தானே பேசியா? இதுல என்ன இருக்கு? அவனு ஊருக்குள்ள போய் ஒண்ணுக்கு ரெண்டா என்னத்தையாவது நம்ம பிள்ளைய பத்தி சொல்லி வச்சுட்டா என்ன பண்ணியது? இது பேக்க கடங்க எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கோம். இவளுக்கு சீக்கிரமா ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வழிய பாக்குறானோ. நீனா அவர் கூட்டு வந்தானுங்க வீட்டு தோட்டத்துக்குள்ள வச்சு அவட்ட விளாட்டு கட்டிக்கிட்டு இருக்கியரோ. அவளை வியாழ வாங்கத்து விட்டுட்டு அவ கடந்து ஆட்டம் முடியாவ எங்க அவ? அதான் அது தென்னை மரத்து முட்டுக்குள்ளதான் இருக்கா. இந்த வாரேன் அவளுக்கு. இந்தாங்க உங்களுக்கு சுவாறு கறி எல்லாம் வச்சாச்சு. அவளுக்கும் சுவாத்த கொண்டுகிட்டு வந்தேன். நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. அவளை ஒரு கை பார்த்துட்டு வாரேன். அந்த பயலுலையும் அடிச்சு பத்திட்டு வாரேன். இந்த மாதிரி பிங்கி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. நீங்க சும்மா இருங்க. பிங்கி சொன்னா கேளு. அதெல்லாம் கேட்க முடியாது. ஐயோ அத்தை. எம்மா எம்மா வாமா. இந்த பயலோட ஒரே கூத்தா போச்சுமா. நல்லா ஜாலியா இருக்குமா. வா வா. சாப்பாடு இப்பதான் கொண்டு வந்தியோ? கொண்டு அந்த பயலோட பசிக்குதுன்னு சொன்னானுவன். ஏலே உங்கள் ஆட்டத்தை போது நிப்பாட்டுங்களே. உங்கள் எல்லாம் முதல்ல யார் தோட்டத்துக்குள்ள விட்டது? அம்மா இது என்னது இது? இளநீலாம் இப்படி வெட்டி நாசம் பண்ணி வச்சிருக்கிறது யாரு? ஏய் எல்லாம் நீங்கள் தானே பிச்சைக்கார பயல்வளா? ஏன் தோட்டத்துல வந்து இதெல்லாம் எதுக்கு கை வைக்கிய? எம்மா வார்த்தையை பார்த்து கவனமா பேசுங்க. என்ன வார்த்தை பேசுறீங்க? அந்த பையனோட நான் தான் கூப்பிட்டு வந்தேன் தோட்டத்துக்கு. வரமாட்டேன்னு தான் சொன்னானுவன். நீ இப்படிதான் நாய் மாதிரி கத்துவேன்னு. ஓஹோ நாய் மாதிரி கத்துவேன்னு வேற சொன்னானுவல. அவனு ஒன்றும் சொல்லல. நான் தான் சொல்றேன். உங்க வீட்டுல பார்த்தா சத்தம் போடுவாங்க, நாங்க வரலக்கான்னு சொன்னானுவன். நான் தான் வம்படியா கூப்பிட்டு வாங்கலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். எனக்கு போர் அடிக்குதுன்னு. உனக்கு அடிக்கும் போர் அடிக்காது. உனக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா எல்லாம் சரியா போயிடும். உனக்கு போர் அடிக்கும் தானே வீட்டுல இருந்து இவளை கூட்டிட்டு வந்தா ஐச கூட்டிட்டு. அப்புறம் என்னத்துக்கு இந்த பயல்வலை எடுத்துக்கிட்டு தெரியா? இவங்க ஒண்ணுக்கு ரெண்டா ஊருக்குள்ள போய் என்னத்தையாவது சொல்லி உன் பேரை கெடுக்கிறதுக்கா? இங்க பாருமா, நீ எல்லாத்தையுமே இப்படி தப்பாயே பார்க்காத. அவங்க சின்ன பயலுவ. யாரு இவங்களா? ஊருக்குள்ள வேண்டாத வேலை செய்யறது பூரா இவங்கதான். இந்த காவடி வேலை கூட சேர்த்துக்கிட்டு தெரிஞ்சனா உன் பேரும் கெட்டு போயிரும் பாத்துக்க. உனக்கு நாளைக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதாம்மா. இங்க பாரு பிங்கி, நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம இப்படி பேசலாமா சொல்லு? அட இப்ப நம்ம வீட்டு பிள்ளைய நான் ஒண்ணும் சொல்லல. இப்படி கூட்டுக்கிட்டு தெரியாத உன்னைய உன் பேரை கெடுத்து விடுவான்னு தான் சொல்றேன். நாங்க வீட்டுக்கு போறோம். இல்ல நீங்க இருங்க, சாப்பிட்டுட்டு போலாம். இல்லக்கா பரவாயில்ல இருக்கட்டும். நாங்க அப்புறம் வரோம். இல்ல என் மேல எதுவும் கோவப்படாதீங்களே. நம்ம அப்புறம் பாப்போம். என்ன தாங்களே காசு ஏதாவது வாங்கி சாப்பிடுங்கன்னு. ஏ ஏ ரோஸ் யார் வீட்டு காசுக்கு எவன்ட்ட கொடுக்க? இல்லக்கா வேண்டாம். நாங்க சும்மா தான் கேட்டோம். அத ஆர்டர் பண்ணி தாங்கனே. நாங்க சும்மா அப்படியே வீட்டுக்கு போயிருவோமே. வீட்ல போய் சாப்பிட்டுக்கறோம். அட வச்சிக்கல, நான் தானே தாரேன். இல்லக்கா வேண்டாம். எல்லாம் வாங்க நம்ம போவோம். சே பாவம் அந்த பசங்க. ஏம்மா நீ இப்படி இருக்க? உன் புத்திக்கு தாம்மா நீ இப்படி இருக்க? ஏன் நான் நல்லா தான் இருக்கேன். என் புத்திக்கு நான் என்ன குறைஞ்சா விட்டேன்? அவங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். ஓவரா இடம் கொடுத்தனா இன்னும் நம்ம தலைக்கு மேல இருந்து யாரி உட்கார்ந்துக்கிடுவானுவேன். சும்மா போமாங்கிட்டு. நீ சோறு கொண்டு வராமலே இருந்திருக்கலாம். சோறு கறி ஆக்க விட்டுட்டு என்னையே நான் ஒரு நாள் சோறு கறி குக்கிக்கிட்டு இப்படி தோட்டத்து பக்கம் வந்தது கிடையாது. உனக்கண்டி தமிழ கொண்டுகிட்டு வந்தேன். யார் கொண்டு வர சொன்னா? சே என் மூடே அப்செட் பண்ணிட்டேம்மா. நல்லா ஜாலியா இருந்த அந்த பசங்க கூட. இல்ல உனக்கு காலகாலத்துல ஒரு கால் கட்ட போட்டா எல்லாம் சரியாயிடும். ஏமா ரோஸ் ஐசுமா வாங்க சாப்பிடலாம். உங்க அத்தை இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு அடப்பா. வா உங்க அம்மா சொல்லி எல்லாம் கண்டுக்காத. வாமா சாப்பிடலாம். அப்பா எப்படி வந்த பொம்பளை வச்சு நீங்களா சமாளிக்கா? சீக்கிரமா இதை டைவர்ஸ் கொடுத்து அனுப்பப்பா. அதெல்லாம் முன்னாடியே யோசிச்சிருக்கணுமா. இனிமே இதை அனுப்பி என்னத்துக்கு? அம்மா வாமா ஐசுனியும். எது டைவர்ஸா? கொழுப்படுத்த கிழவை என்ன பேசிட்டு போறான் பேரு. ஒரு நாள் கூட நான் என் இளநிய ஒண்ணு நான் எடுத்து வெட்டி தின்னது கிடையாது.
இவ்வளோ இன்னைக்கு வந்து இப்படி ஒரு காட்டையே நாசம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கானுங்கள. இதெல்லாம் தேவையா இங்கே? இதை சொன்னா நம்ம மேல கோவப்பட்டு போகுதுவேன். இவளெல்லாம் வைக்க இடத்துல வச்சாதான் நமக்கு தோட்டம் தப்பிக்கும். இல்லைன்னா அப்படிதான் நாசமா போவோம். செவ்வலன் இது கடையில் வியாபாரத்தை கொடுத்துதான் என்ன காசு வாங்கியிருப்பேன். எல்லாத்தையும் மண்ணாக்கி நாசமாக்கிட்டு போயிட்டானுவல. நல்லா சூப்பரா செஞ்சிருக்கிய போங்க. இன்னைக்கு டபராவில் போட்டியலா குக்கர்ல போட்டியலாக்க? டபராவிலே தான் போட்டு செஞ்சேன். குக்கர் எங்க இவ்வளோ பேருக்கு செய்யறதுக்கு குக்கர்ல செய்ய? என்கிட்ட 5 லிட்டர் குக்கர் வரைக்கும் தான் உண்டு. டபராவில் போட்டு தான் செஞ்சுட்டு அந்த வேலைக்கார பயில்களுக்கும் கொடுத்துட்டு அப்படியே இங்கேயும் கொண்டுகிட்டு வாரேன். சரி சரி சூப்பரா இருக்குக்கு. அம்மா சோனி சந்தியா பூமாரி எல்லாரும் டூருக்கு போறாவலாம்மா. ஏன் இப்போ நீயும் போகணுமோ? உனக்கு தான் பரிச்சை இருக்குல்ல. பரிச்சை முடிஞ்ச அப்புறம் உங்க மாமி வீட்டுக்கு அனுப்புறேன். நீ அங்கே டூருக்கு போ. அவையெல்லாம் எங்கேயோ போறாவலாம். குழுமனாலேயே எங்கேயோ போறேன்னாவ. அங்கே போறியா? ஏம்மா அங்கெல்லாம் வேண்டாம். பிள்ளைகள நீங்க டூருக்கு எந்த ஊருக்கு போறீங்க? கோயம்புத்தூருக்கு போறீமா? எல்லாம் இனிமே ஏதாவது எடுத்து வைக்கணும்னா வீட்டுல போய் ஞாபகமா எடுத்து வச்சிருங்க அம்மா. வேற அங்க போய் நின்னுக்கிட்டு திருன்னு முழிக்காதீங்க. ஏம்மா டிராவல் பேக் வேணும் பே. எல்லாம் அதான் வீட்டுல ஒரு பைய கிடக்குல்ல, அதுல 2 பேர் துணிமணியும் எடுத்து வச்சுட்டு கொண்டு போங்க. ஏம்மா 2 பேருக்கும் தனித்தனி பை வேணும். ஒரே பையிலாம் வச்சுக்கிட மாட்டோம் போ. அவ ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல இருந்தேன்னா அப்புறம் எப்படி எனக்கு வேணும்ன்ற துணியை எடுத்துக்கிறது? ஆமா எனக்கும் தனியா பை வேணும். வேணா என் வீட்டுல ஒரு டிராவல் பேக் கிடக்க வேணா எடுத்துக்கங்களா? தந்துடட்டுமா சின்ன பொண்ணுகிட்ட? ஆனா அதுவும் நல்லா பெருசா தான் இருக்கும். 2 நாளைக்குள்ள துணிதாம வேணும். நிறைய வைக்கிறதுக்கு பெரிய பேக்கா இருந்தா நல்லா இருக்காது. சின்ன பேக்கா தான் வேணும். சின்ன பேக்னா என்கிட்ட கிடையாது. என்ன சரஸ்ட இருக்குமான்னு கேட்டு பாரு லட்சுமி. எங்க வீட்டுல சதீஷுக்கு எனக்கும் எடுத்துட்டோம். வேற இல்ல. அங்கேயும் இல்லையா? அப்ப உமாள்கிட்ட கேட்டு பாப்போமா? அவகிட்ட எல்லாம் எலி கடிச்சு விட்டும்பா. அவகிட்ட கேட்கறது கேட்காமலே இருக்கலாம். வேணா பெரிய பொண்ணுகிட்ட கேட்டு பார்க்கலாம். வேண்டாம் வேண்டாம், ஏன் எல்லாத்தையும் போட்டு கேட்டுட்டு அடப்பானே. நான் இன்னைக்கு சந்தைக்கு போவோம்ல, போகும்போது முருங்கைக்காயை போட்டுட்டு வரும்போது நான் டிராவல் பேக் வாங்கிட்டு வரேன். எப்பா நல்லா சின்னதா சூட்கேஸ் மாதிரி வாங்கிட்டு வாப்பா. நல்லா அழகா ஸ்டைலா இருக்க மாதிரி. எப்ப சோனி சூட்கேஸ்னதான் அப்பா பழைய காலத்து சூட்கேஸ் ரங்கு பட்டி தூக்கிட்டு வந்துட போறாரு. அப்புறம் நம்ம அதை கொண்டு போய் அங்க போய் அசிங்கதான் படணும். ஏலா அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா அப்ப நீங்களும் போய் வாங்கிட்டு வாங்க உங்க அப்பா கூட போய். எப்பா அப்ப எங்களை கூட்டிட்டு போறீங்களா சாயங்காலம்? சரி அப்போ வாங்க, சாயங்காலமா கூப்பிட்டுட்டு போறேன். போய் உங்களுக்கு வேணுங்கதை வாங்கிட்டு வாங்க. எல்லாம் கூப்பிடும் போதே சரின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துருங்க. உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்கிடுங்க. வேற சும்மா போட்டுட்டு அப்புறமா அது இல்லை இது இல்லைன்னு என்கிட்ட வந்து மூஞ்சி திருப்பிக்கிட்டு நிற்கப்படாதாம்மா. சரிம்மா. திங்கிறதுக்கு பண்டம் கிண்டம் ஸ்நாக்ஸும் இல்ல என்னென்ன வேணுமோ எல்லாமே உங்க அப்பன்ட்ட கேட்டு வாங்கி வச்சுக்கிடுங்க. ஓகே ஓகே டன் டன் சொல்லிட்டலாம்மா. அப்பன்னா இன்னைக்கு வேட்டை தான் போ. பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். கவனமா இருக்கணும். இங்க வீட்டுல இங்கே பேக்க கணங்க முடிச்சுக்கிட்டு திருவியல அது மாதிரி அங்க போற இடத்துலலாம் இருக்கக்கூடாது அம்மா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா. என் மூவலெல்லாம் அதுக்கு தான் அனுப்ப பயமா இருக்கும். இவெல்லாம் காலேஜ்லாம் போனான்னா இவளெல்லாம் நானும் அனுப்ப மாட்டேப்பா. இவளை பாதுகாக்கிறது யாரு? ஏம்மா சும்மா என்ன எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லாதப்ப. நான்லாம் அதெல்லாம் பத்திரமா தான் இருப்பேன். அவ்வளோ ஒன்றும் நான் ஒன்றும் பேக்கு கிடையாது. நீ முதல் இந்த பரீட்சையில பாஸ் ஆகு, அப்புறம் பார்ப்போம்.